உலகமெங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்கள் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஊர் இருக்கின்ற விட தமிழோடு ஒரு ஊர் இருக்குது, உழைப்பாளர் மிகுந்த ஊர், உன்னதமான ஒரு ஊர் அப்படின்னா அது சிவகாசி. அது இந்த திருநாளுக்கு ரொம்ப பொருத்தமான ஊர். தீபாவளினாலே படக்குன்னு எல்லார் ஞாபகத்துக்கு வர்றது சின்ன வயசுலேருந்து சிவகாசி தான். உழைப்பாளர்கள் மிகுந்த ஊர். அவங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறது தமிழ் மக்களுக்கு, சீன வெடியை வாங்காமல் எங்கள் சிவகாசி வெடியை வாங்குங்கள். ஏன்னா இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் நலம் பெறட்டும். அப்படியே வெடி வாங்கும்போது ஒரு சில வெடி வெடிக்காமல் நமத்து போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க. அது எங்கள் தொழிலாளரின் வேர்வையில் கூட அது நனைஞ்சிருக்கலாம் என்று நீங்கள் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளும். இந்த விழாவை ரொம்ப பெருமையாக நடந்தேறுவதற்கு நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி பெருமையுடன் வழங்கக்கூடிய நம்முடைய தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜேந்திர பாலாஜி சார் அவர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் நாங்கள் ஒரு நன்றியும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் சொல்லி, அதே போல் ரொட்டேரியன் மரியாதைக்குரிய நிரம்ப டோனராக இருக்கக்கூடியவர், நிரம்ப நற்பணிகளை செய்திருக்கக்கூடிய ஐயா டி பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியும் அன்பை நாங்கள் சொல்லி மகிழ்கிறோம். இது ரொம்ப அழகான விழா. என்ன காரணம், ரோட்டரி இந்த சிவகாசிக்கு பல்வேறு நற்பணிகளை செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 16 கண் சிகிச்சை முகாம் நடத்தி 750 நபருக்கு கண்புரை அறுவை சிகிச்சை நடத்தியிருக்க பெருமை சேர்த்திருக்காங்க. ஸ்பார்க்லிங் ஸ்டார் என்ற கலை நிகழ்ச்சி மூலம் வருடந்தோறும் 1000 மாணவ மாணவிகள் தனித்திறமையை காட்டி அதன் மூலம் வெற்றியாளராக வருகிறார்கள். பாடும் பறவை வருடமுறம் அந்த கல்லூரி மாணவர்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆடு மயில்கள் பள்ளி மாணவிகளுக்கான பரதநாட்டிய போட்டின்னு சொல்லி நிரம்ப மாணவர்களை ஊக்கப்படுத்துகிற, அடுத்த தலைமுறை வளர்த்து கொண்டு வர உன்னத பணியை செய்யக்கூடிய நம்ம ரோட்டரி கிளப் கிட்டத்தட்ட 2012 இப்போது 14வது ஆண்டினுடைய தலைவர் ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் சொல்லி மகிழ்கிறோம். சிவகாசியில் சிறந்த சங்கமாக ரோட்டரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3212 13 ஆண்டுகளுக்கான சேவைக்கான சிறப்பு சங்கமாக நம்முடைய ரோட்டரி சங்கம் இருக்கிறது. உறுப்பினர் எண்ணிக்கை 60 பேரை கொண்ட இந்த ரோட்டரி கிளப் இன்னும் பெருசாக வெற்றி அடையணும், இன்னும் நிறையா பேர் இதில் நன்மை அடையணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அதே நேரத்தில் சிவகாசியில் நலிவடைந்த பள்ளிகளுக்கு கழிப்பறை வசதி, மினரல் வாட்டர் வசதி, ஸ்மார்ட் கிளாஸ், பிளாஸ்டிக் சேர், பெஞ்ச் வசதிகள்லாம் செஞ்சு அந்த பணியும் தனியாக செய்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரியிலே வைத்து இரத்த தான முகாமை நடைபெற செய்கிறாங்க. எலும்பு கனிம அடர்த்தி முகாம் சமுதாய நலனை முன்னிட்டு எப்போதும் சிறந்த முகாம்களாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய பணியும் அவங்க செய்ய எடுக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இன்னும் நிறையா பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், தொழில் முனைவோர்கள், சாதித்த பெண்கள் என ஒவ்வொரு ஆண்டும் 50க்கு மேற்பட்டுள்ள வாழ்த்தி பாராட்டு பட்டம் கொடுத்து வரக்கூடிய பணி இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் சார். இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தில் அழகான தலைப்பு. ஒவ்வொரு தலைப்புமே ஒரு ஊருக்கு எப்படி சிவகாசினாலே உழைப்பாளர்கள் பல்வேறு வகையான வெடிகள், நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 2-3 வெடி தான் இருக்கும். இப்போ எத்தனை வகையான வெடின்றீங்க? செல்ஃபோன் வெடிலாம் வந்துருச்சு சார். 16 வெடி பற்ற வைக்கிறான், சவுண்டை காணாம். என்னங்க அப்படின்னா அதை நாங்கள் சைலண்ட் மோடில் போட்டிருக்கோம் சார். எல்லாம் இப்போ நோட் பண்ணிக்கங்க. இந்த நிகழ்ச்சி தொடங்குது. இப்போ எல்லாருக்கும் உங்கள் சுகர் டெஸ்ட்டு, சுகர் இருக்கவங்க உங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். சுகர் இல்லாதவங்க கிட்டத்தட்ட 400 இருக்கவங்களுக்கு இந்த பட்டிமன்றம் முடியும் போது 150ஆக அது குறைஞ்சிருக்கும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் எனக்கு இப்போ டெஸ்ட் எடுங்க, 150 இருக்கும், முடியும் போது 850ஆக கூடியிருக்கும். யாருக்கெல்லாம் சிரிப்பு வாயடியில் இருக்கிறதோ அவனுக்கெல்லாம் துன்பம் காலடிக்கு போயிடும். சிரிப்பில்லாத முகத்திற்கும் உயிரில்லாத முகத்திற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கிருன்னு இருப்பான் பார்த்தீங்களா, அவனோடு சேர்ந்து நம்மளையும் ஒரு மாதிரி ஆக்கி சிரிச்சா தான் அது ஃபெமிலியர் பேஸ், சிரிக்கலைன்னா அது ஃபெயிலியர் பேஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் கைதட்டி தான் ஆகணும். ஏன்னா கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்திருக்கீங்க. சும்மா ஈஸியாக உட்காந்துட்டு போயிடலாம். சிரமப்புறவங்களுக்கு தான் தெரியும். 3 நாளை யோசிச்சு இந்த ஃபெயிலியர் ஃபெமிலியரை கொண்டு வந்திருக்கேன். அது நானாவது பரவாயில்ல. ஒரு ஆறுலாம் தர்மபுரிலேருந்து வந்திருக்கார். 4 நாளாக 2 வீலரில் வீல் மாற்றி வந்திருக்கார். சிவகாசி என்கிற ஒரு ஊரில், அற்புதமான ஊரில்
7 மாவட்டத்து பேச்சாளர் வந்திருக்காங்க. கேட்டு ரசிக்கணும் சார். தமிழை எதுக்கு பார்த்துக்க, ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்குது, ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு வலிக்குன்னு சொல்கிறோம். ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் காது வலிக்குன்னு யாரும் சொல்ல போகிறது. அதனால் காதை திறந்த பகுதியில் இறைவன் வச்சது. ரொம்ப கேட்கணும் சார். கேட்கத்தான் அழகாக இருக்கும். கேட்பதற்காக, பேசுவதற்காக நல்ல ரசிகர்கள் வேணுமே அப்படின்னு சொல்லி பேச்சாளர் விரும்புவாங்க. அது இன்றைக்கி கிடச்சிருக்கு. சிவகாசினாலே எப்படி வெடியோ அவங்களுடைய சிரிப்பு வெடியும் அதே மாதிரி இருக்கும். அதே போல் ரசிகர்கள் என்ன விரும்புவாங்கன்னா, நல்லா பேசக்கூடிய ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே. இந்தா 6 பேர் அருமையாக பேசுவேன். 2 பேருக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கிறது. இப்பொழுது பட்டிமன்ற தலைப்பும் பாருங்கள். இன்றைய குடும்ப வாழ்க்கை என்பது பின்னி பிணைந்துள்ளதா, விட்டு விலகி உள்ளதா? கல்யாணம் ஆன ஒரு கணவனுக்கும் பாருங்களேன், கணவனுக்கு மட்டும்தான் வழுக்க விழும். யாராவது எங்கேயா பெண்களுக்கு வழுக்க விழுந்திருக்கா? கணவனுக்கு தான் தொப்பை விழும். பெண்களுக்கு எங்கேயா தொப்பை விழுந்திருக்கா? ஏன் ஆண்களுக்கு மட்டும் தொப்பை விழு தெரியுமா? ஏன் பெண்களுக்கு விழுகிறதில்ல? பெண்களுக்கு பொண்டாட்டின்னு ஒரு ஆள் கிடையாது. உண்மையிலே இந்த விருது பெற்றவர்கள் ரொம்ப பாராட்டுறேன். அவர்கள் இன்னும் வேகமாக ஓடுவதற்கு, இன்னும் நீ இயங்குவதற்கு ஒரு சின்ன டானிக். இந்த பட்டிமன்றத்தில் அப்படி தான். ஒரு நல்ல வார்த்தை 100 டானிக்கு சமம். சங்கு ஊதிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் சங்கு முழங்கியதுன்றதுக்கு வித்தியாசம். ரெண்டும் ஒன்று தான். ஊதிட்டாங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவான வார்த்தை. அதுதான், அதைத்தான் இந்த மேடையில் செய்ய போகிறாங்க. இன்றைய குடும்ப வாழ்க்கை பின்னி பிணைந்து உள்ளதுன்னு பேசுகிறதுக்கு அருமையான பேச்சாளர் 3 பேர். விட்டு விலகி உள்ளதுன்றல எப்பயுமே ஆண்கள் தான். பார்த்தீங்களா, இந்த தலைப்புக்கும் பட்டிமன்றத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் 3 பேர் இருந்தாலும் அருமை தம்பி விருத்தாச்சலத்தில் வழக்கறிஞராக இருக்கார். இந்த இளம் வயதிலே வழக்கறிஞராக இருந்து கொண்டு நிரம்ப பட்டிமன்றங்கள், கருத்தரங்கள் எல்லா மேடையிலும் பேசுகிறார். எனக்கு தெரிஞ்ச அவர் பேசாத ஒரே மேடை தூக்கு மேடை தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேணும், அதெல்லாம் தேவைப்படுது. எல்லா மேடையும் கண்டுருங்க சார். அந்த அளவுக்கு சிறப்பாக பேசி வரக்கூடிய பெரும் தமிழ் கவிஞர்கள்லாம் பேசி பாராட்டி பெற்று வரக்கூடிய விருத்தாச்சலம் வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லி, அதே அன்னைக்கு அவங்க ஊருக்கு என்ன ஏதாவது நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா பயந்துருவேன். 3 நாளாக போகணும் கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு. அப்படி ஒரு ஊர் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப கடைசியாக இருக்கும். இருந்தாலும் தருமபுரி ரொம்ப அழகான தர்மம் புரிகின்ற ஊர். ஔவையார் நெல்லிக்கனியை அதியமானுக்கு கொடுத்தது. நெல்லிக்கனியுடைய சிறப்பு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. ஏதோ வெளிநாட்டில் கிவி பழம்லாம் வாங்கி சாப்பிட்றோம். ஒரு பழம் 40 ரூபாய்க்கு. வெறும் 40 விவசாயிக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனியில் அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள், அவ்வளவு நார்ச்சத்துக்கள், எல்லா நோய்க்கு ஒட்டுமொத்தமான ஒரு கனி இருக்குன்னா அதான் நெல்லிக்கனி. அப்படியாப்பட்ட நெல்லிக்கனியை ஔவையார் அதியமானுக்கு கொடுத்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறார் சவுந்தரபாண்டியன் அவர்கள். நல்ல ஒரு ஆசிரியர். நிறையா மாணவருக்கு இலவசமாக தனியாகவும் வகுப்பு எடுக்கிறார். பார்த்தீங்களா, நின்றுக்கிட்டே இருப்பார் 3 மணி ஆனால் கூட. அந்த பணிவு தான் நாங்கள் பாராட்டு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி சவுந்தரபாண்டியன் அவர்கள். அழகான மென்மையானவர். அவர் கோமா அவங்க சம்சாரம் கொடுத்து வச்சவங்க. இவர் கோமா திட்டினாலே ரசிப்பாங்க. மெதுவாக பேசவும், தண்ணீரை கொண்டு வந்து டேப்பில் வைக்கவும். அவ்வளோ சாப்பிட்டான மனுஷன். இவர் கோப்படு திட்டா கூட மனைவி சங்கடப்படும். செருப்படுத்து அடித்து விடுவேன். ஏன்னா இந்த இது வேணும் சார். அதனால் விட்டு விலகி உள்ளதுக்கு அவர் எனக்கு தினமும் பொருத்தமில்லாதவர். ஆனால் அவ்வளவு பண்பாக பேசக்கூடிய. அதே போல் அடுத்து வரப்போகிறவர் இளம் பேச்சாளர் தான். நிரம்ப பட்டிமன்றங்கள், அடுத்த தலைமுறைக்கான பேச்சாளர்களில் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் இருக்கக்கூடியவர். நல்ல நகைச்சுவாகவும் கவித்துவமாகவும் பேசக்கூடிய, பாட்டு ரொம்ப பிரமாதமாக. ஏன்னா இன்றைக்கெல்லாம் நீங்கள் பெண்கள் தாய்க்குளங்கள் பாட்டை மறந்துட்டீங்க. பாடல்னால் மேடையில் வேணும் சார். பாட்டு நம்மளை ஓராண்டு காலம் ஈராண்டு காலம் அதிகமாக இழுத்து செல்லக்கூடிய அருமையான மருந்து தான் இந்த இசை. இன்றைக்கெல்லாம் இந்த பார்த்திங்களா, ஒரு அம்மாலாம் கல்யாணமே முதல் நாள் வீட்டுக்காரு ஒரு பாட்டு பாடு அப்படின்றார். அந்த அம்மா ஒரு பாட்டு பாடிச்சு. இந்த தூது வேலை இலை அரைச்சி, அந்த பாட்டை பாடுது. தூது வேலை இலை அரைச்சி. டக்குன்னு பார்த்தா புருஷனை காணாம். கொல்ல பக்கம் அவன் அரளி விதை அரைச்சிக்கிட்டு இன்னைக்கோடு ஜோலியை முடிச்சுக்கிறேன். அப்படி கிடையாது. பாட்டும் வேணும், அதெல்லாம் இசை வேணும், நகைச்சுவை வேணும். இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு 95 வயசு கன்ஃபார்ம் சார். அப்படியாப்பட்ட அழகான பணியை, நகைச்சுவை பாடலை தரக்கூடிய தேவகோட்டை லட்சுமி நாராயணன் அவர்கள்.
பார்த்தீங்களா, கோபமே நடத்திட்டு போகிறார் விட்டா. இவங்கெல்லாம் விட்டு விலகி உள்ளது. இன்றைய குடும்ப வாழ்க்கை அவ்வளவு நெருக்கமாக இல்லை சார். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சார், அன்றைக்கெல்லாம் 100 அடி அடித்தாலும் மனைவி பேசாமல் இருப்பான். இன்றைக்கி 1 அடி அடித்தாலே 100க்கு அடிச்சிடறா. ஹலோ, உடனே வாங்க என் புருஷனை தூக்கிட்டு போங்க அப்படின்னு. பார்த்தீங்களா, அதுக்காக விட்டு விலகித்தா சார். எங்கே சார் நாங்கள் மகிழ்ச்சி. எல்லோரும் மனைவிக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க? மோதிரம் கொடுப்பேன், சேலை கொடுப்பேன். அன்றைக்கி ஒருத்தன் மன்னார்குடியில் 3 அடி நீளத்துக்கு சௌரி முடி கொடுத்துருக்கான் மனைவிக்கு கிஃப்ட்டு. அந்த அம்மா வேர்த்துருச்சு. இப்படி ஒரு மனுஷன் நான் பார்க்கவே இல்லைங்க. எங்கள் மோதிரம் கொடுப்பாங்க, சேலை கொடுப்பேன், நீங்கள் நாங்கள் இப்படி ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க, அது சௌரி முடியை போய் இது எப்படி வெளியில் நான் காமிப்பேன்? சாதாரண சௌரி முடியல் இது நானே செஞ்சது. நீங்களே செஞ்சீங்களா? எப்படி? தினமும் உன் சாப்பாடு எடுக்கிற ஒவ்வொரு முடியாக எடுத்து எடுத்து நூலில் கட்டி நானே செஞ்சதுன்னா அவன் எவ்வளோ பொறுமைசாலியாக இருந்திருக்கான், எவ்வளோ அடிகளும் துக்கங்களும் பாவம். பார்க்கும்போது அப்படி பளிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ அடிகள். இந்த வரலாம் தீபாவளிக்கு நடுவில் உட்கார தீபாவளி அன்னைக்கு கடைக்கு போய்ட்டு முதுகுறான் காயம், அடித்து நொறுக்கப்பட்ட விலை, அந்த விலையில் வாங்கிட்டு வந்ததில்ல, உடம்புலையும் கொஞ்சம் அடி. உண்மையிலே எனக்கு நல்ல ரசிகனை கிடைச்சதில் சந்தோஷம். அதில் எங்கள் அமைச்சர் வேறு இருந்து கேட்குறேன்னு சொன்னதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதனால் அந்த மேடையில் உட்கார்றதுக்கு காரணம் கூட தலைவருடைய பாடல் ஒவ்வொன்றும் நான் மறக்காமல் கேட்டது. எல்லாருக்கும் தெரியும். 136 படத்தையும் தலைகீடாக சொல்லக்கூடிய ஒரு பாட்டும், நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. இந்த மாதிரி ஒரு வரி பாருங்க, நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என் மூலதனம் ஆகும். இன்றைக்கி ஏதாவது நன்றியோடு இருக்கானா சார்? ஒரு பேங்கில் என்ற ஒருத்தர் பேனா கேட்டேன். பேனா கேட்டேன்னா உடனே நன்றியோடு கொடுத்தேன். என் பக்கத்தில் இருக்கேன், என்னையா பிழைக்க தெரியாத இருக்கு, அப்படியே பேனா கொடுப்பீங்களா? கொண்டு போயிடுவேன் சார். அவன் யார் பேனா கேட்டாலும் மூடியை கழட்டிட்டு கொடுங்க. நல்ல ஐடியாவாக இருக்குது, மூடியை கழட்டிட்டு கொடுத்தேன் சார். இன்றைக்கி என் வீட்டில் 680 மூடி மட்டும் இருக்கு. நீங்கள்லாம் நினைக்கலாம், பின்னி பிணைந்ததில் பேனா ஜோக்கெல்லாம் எதுக்கு வருது நீங்கள் கேட்கலாம். எது வரும், நடுவர் எதை வேணாலும் நாங்கள் பேசலாம். அதுக்காக நம்ம தலையெழுத்து கேட்குறேன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா ரசிக்கணும் சார், சிரிக்கணும் சார். நான் மேடை தோறும் சொல்கிறதா தான், நீங்கள் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பினால் யாரையும் நோகடிக்காமல் வாழ்ந்தார்கள். எப்பவுமே நாம் சந்தோஷமான இடத்துல இருக்குன்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்தவே சந்தோஷமாக வச்சுக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கி சிவகாசி ரோட்டரி கிளப் அவர்கள் இந்த பெருமையான விழாவை செஞ்சு எல்லா மக்களையும் ரசிக்க வைக்கிற அழகான பணி. மண்ணில் உள்ள மனிதர்கள் நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் விண்ணில் உள்ள தேவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்தாங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி நீங்கள் சிரிப்பு சிந்து கண்ணீர் மாதிரி நாங்கள் இல்லாதப்போ எங்களுக்காக அந்த கண்ணீர் தான் மறுபடியும் கிடைக்கும். அது மாதிரி நல்ல பரிசு. இப்பொழுது விட்டு விலகி உள்ளது இந்த 3 பேர்னா, பின்னி பிணைந்துள்ளது குடும்ப வாழ்க்கை. எப்படி சார் கணவன் மனைவி சந்தோஷத்தை முடியுமா? எவ்வளோ நேரம் லேட்டாக போனாலும் மனைவி காத்திருக்காளே. நீங்கள் என்னதான் மேடையில் நகைச்சு சொல்லி பெண்களை கிண்டல் பண்ணால் கூட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா வார்த்தை மனைவி என்ன கேட்பாங்க? சாப்பிட்டீங்களாங்கன்னு கேட்பாங்க. அப்போ பின்னி பிணைந்து இல்லாமல் அப்படி இருப்போமா சார்? 4 மணி ஆனாலும் பதறுமே, எங்கே இருக்காருன்னு ஃபோன் அடிச்சு. பார்த்தீங்களா, அதெல்லாம் 11 மணிக்கு அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் காதலிக்கிற பொண்ணுக்கு அந்த பிள்ளை ஃபோன் எடுக்க அவங்க அப்பா எடுத்துட்டார். இவன் இந்த பக்கம், ஹலோ கேமாவா, நான் அவங்க அப்பா. ஓ மாமாவா, சாரி. இன்றைக்கி அது இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க முடியாதே. அதனால் பின்னி பிணைந்து தான் சார் இருக்குது என்று பேசுகிறதுக்கு. ரொம்ப தொலைக்காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா டிவிலையும் பார்த்துருப்பீங்க. விட்ட சிசிடிவியோட நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு டிவியில் பார்த்தீங்கன்னா தெரிவாங்க. டிவி ஆஃப் பண்ணால் கூட 5 நிமிஷம் பார்க்கலாம், கிரு நின்று போவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி தேவைப்படுது. நிரம்ப பட்டிமன்றங்களை பேசுகிறாங்க, பாட்டு மன்றங்கள். முந்தானத்தில் ஒரு மேடையில் பேசி முடிச்சுன்னே ஸ்பாட்லேயே 50,000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. ஒன்று அது கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு ரெகுலராக நடக்குது. அந்த ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர், நிரம்ப திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி நிரம்ப தலைப்புகளில் அவங்க கிறிஸ்துவராக இருந்தால் கூட சிவனை பற்றி ஆன்மீகம் 1.5 மணி நேரம் பேசுவாங்க, முருகனை பற்றி பேசுவாங்க. அன்றைக்கெல்லாம் முருகனை பற்றி 3 மணி நேரம் பேசி முருகனே வந்துட்டு பேசியிருக்காரு. என்னம்மா எனக்கு தெரியாத விஷயம்லாம் பேசுகிறேன். இதெல்லாம் இன்றைக்கி தேவைப்படுது. கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லுங்கள். அதே போல் அதே அன்னைக்கு எங்கள் பட்டிமன்றத்தில் முதலாவதாக இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர்
இப்படி பல்வேறு துறை சார்ந்தவர்கள் பட்டிமன்றத்துக்கு வரும்போது தான் புதிய புதிய விஷயங்கள் வரும். அவங்க எதிர்கால பேராசிரியராக வருவதற்கு தயாராகி படித்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஏ எம்எட் படித்து தமிழ் மீது ஆர்வத்தினால் இந்த பேச்சுத்துறைக்கு வந்திருக்காங்க. அரியலூரை சேர்ந்த நல்ல ஒரு பேச்சாளர். தமிழ் ஆர்வம் அதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இருப்பவர்களாம் தமிழர் அல்ல, தமிழ் யாருக்குள் இருக்கிறதோ அவன்தான் தமிழ். அந்த வகையில் வளர்ந்து வரக்கூடிய அருமையான பேச்சாளர் அரியலூர் பவித்ரா அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லி மகிழ்ச்சி படுறேன். அடுத்து எங்கள் ஊருக்கார பொண்ணு மதுரை நிரம்ப பட்டிமன்றங்களில், ஆன்மீக நிகழ்வுகளில், கருத்தரங்கங்களில், பாட்டு மன்றங்களில், எல்லா மேடைகளிலும் பேசி வரக்கூடிய அவங்களும் பேராசிரியர் ஆவதற்கான தகுதியை வளர்த்து கொண்டு படித்து கொண்டு அதற்கு இடையில் இந்த மாதிரி தமிழ் மேடையிலும் எங்களால் பேசி மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறது நல்ல விஷயம் சார். இன்றைக்கி பண உளைச்சல் மன உளைச்சல் இருக்க மக்களை ஒரு 5 நிமிஷம் சிரிக்க வச்சாலே அதுவே ஒரு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி இந்த 6 பேர் எடுத்திருக்காங்க. அதில் மதுரையை சேர்ந்த சிவசங்கரி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லி வாழ்த்து. இவங்க 6 பேர் தான் உங்கள் வீட்டு குழந்த மாதிரி. நல்லா கேளுங்க. ஏன்னா சிவகாசி தீபாவளி ரெண்டையும் ரொம்ப பெருசாக பிரிக்க முடியாது. ஒரு ஆளே சொன்னார், என் ஒய்ஃபுக்கும் பட்டாசு கடைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். என்னங்க, ஒய்ஃபு காசை கறியாக்குறா, பட்டாசு கடையில் கறியை காசாக்குறாங்க. உடனே இவன் நெய்வேலிக்கும் சிவகாசிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதுவும் அப்படித்தான். இங்கே காசை கறியாக்குறாங்க நெய்வேலியில், அங்கே கறியவே காசாக்குறாங்க அவங்க. இப்படி இந்த மாதிரி ஊரை வச்சே ஒரு 9 காமெடி வச்சுருக்கேன். ஆனால் டைம் இல்லாதனால 2ஓட முடிச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிட்டு அடுத்த தீபாவளிக்கு அப்புறம் கூப்பிட மாட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன். நல்லா மகிழ்ச்சியாக இருங்க சார். நான் மேடைக்கு பூரா சொல்கிற உரை என்னென்னா, மருத்துவர் சொன்னதான் சொல்கிறது. ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்துன்னு என்ன சொல்லுவார், சார் எதை பற்றியும் கவலைப்படாது, ரிலாக்ஸாக இருங்க சார். இதே நோய் நிபுணர் சொல்கிறார், ரிலாக்ஸ் சார், எதை பற்றியும் கவலை, நேர்மறை எண்ணங்களோடு உங்களுக்கு 95 வயசு சார், டென்ஷன் ஆகி தான் சொல்கிறார். அது இன்னொன்று அழுத்தி சொல்லுவார், நீங்கள் நல்லா மனசு விட்டு ஒரு நிமிஷம் சிரிச்சிங்கன்னா ஒரு சொல் ரத்தம் ஊறும். இப்போ 2 மணி நேரம் சிரிக்க போகிறீங்க, ரத்தம் கொப்போ 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 கொப்போன்னு ஊறி காது வழியாக ஒழுகுனாலும் ஒழுகிடும். எதுக்கும் பக்கத்தில் ஒரு கிளாஸ் கூட வச்சு. குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு பிணைந்துள்ளதா விட்டு விலகி உள்ளதா? நிறைய பேர் பேட்டி எடுப்பாங்க. அவர் நிற்பார் பாவம், கட்டப்பையோட புருஷன் மனைவிட்ட போய், சொல்லுங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு அஜித்னா ரொம்ப பிடிக்கும். அவன் ஆட்டுக்குட்டி மாதிரி பக்கத்தில் எட்டிக்கிட்டே பார்த்து. யாராவது ஒரு ஆள் என் வீட்டுக்காரன்னு சொல்லியிருக்கீங்களா? அதே போல் அவர்கிட்ட கேளுங்க, பாவம் கட்டப்பையை கட்டிட்டு முக்காலத்துக்கு வேட்டியை கட்டி நிற்பார். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு ஜோதி அண்ணா ரொம்ப பிடிக்கும், மனைவி பக்கத்தில். அதனால தான் இவங்க விட்டு விலை உள்ளது சார். யார் சார் இன்னைக்கு நினைக்கிறா பார்த்தீங்களா? 1:30 மணிக்கு ஃபோன் வருது வீட்டுக்காருக்கு. ஹலோ சார், பரந்தாமன் சாரா? ஆமாம் சார், ஆமாம். உடனே 7 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு நம்ம ஐயனார் பங்களாவுக்கு உடனே வாங்க. எதுக்கு சார்? உங்கள் ஒய்ஃபை கடத்தி வச்சுருக்கோம். 7 லட்சம் கொடுக்காட்டி ஒய்ஃபை கொண்டுருவீங்களா? ஆசைப்பார், மறுபடியும் ஓன்ட்டி வந்து விட்டுருவோம்டா அப்படின்னு இருக்காங்க. குழந்தையாக மாறிடுங்க. குழந்தைத்தன்மையோடு இருங்கள், இல்லாட்டி குழந்தையாக இருங்கள். இந்த 2 பேருக்கு மட்டும்தான் நோய் நொடியே வராது சார். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் டென்ஷன் ஆகிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு செல்ஃபோனை வச்சுக்கிட்டே செல்ஃபோனை தேடுவேன், பேசிக்கிட்டே. எங்கே தான் வச்சு எங்கன்னு தெரியலையே, அதுதான் பேசிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ பரபரப்பு. காலையில் எந்திரிக்கிறப்ப யாராவது பொறுமையாக சாமியை கும்பிட்டு, கடவுளே இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கணும்னு எந்திரிக்கிறோம். எல்லாரும் காலையில் 6:30 மணிக்கு சொல்கிற மங்களகரமான வார்த்தை என்னது? ஐயோயோ மணி 6 ஆச்சா அப்படின்ட்டேன். முதல் சொல்கிற வார்த்தை ஐயோயோ. ஐயோன்னா யாருன்னா யமனுடைய மனைவி பேர் ஐயோ. யமனுடைய மனைவி பேரை சொல்லி தான் காலையில் எந்திரிக்க. ஓடி போய் வேமா டைம் ஆச்சுன்னு சொல்லி ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் வீடை பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்டை பைக்கில் ஓடிக்கிட்டு ஒருத்தர் ஆர்சி புக்கு, லைசன்ஸு, ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டு ஏதோ ஒன்று மறந்துட்டு போகிறோமே, 2 வீலர் மறந்துட்டு போகிறேன். ஓடி போய் பஸ்ஸில் உட்காந்தோடனே அங்கே ஒருத்தன் காலம் மிச்சிட்டேன். ஏன்டா மாடு மாதிரி மிதிக்கிற, அதுக்கு நீ ஏன்டா கழுது மாதிரி கத்துற? உடனே கண்டக்டர், யாராங்க நாய் மாதிரி சண்டை விடுறவங்க? மனுஷன் மாதிரி எவன் பேசுறது? பொண்ணு வாக்கு கூட என்ன சொல்கிறான்? பொண்ணு கிளி மாதிரி, அதான் வெட்டி விட்டு போகிறது, வெட்டு கிளி மாதிரி. அப்புறம் இவர் மாப்பிள்ளை சிங்கம் மாதிரி கடிச்சு வச்சுட்டு போகிறாரு. எங்கேயுமே சொல்கிறேன். அதனால சார், இரத்த தானம் கண்தானத்தை விட ஒரு பெரிய தானம் இருக்குது சார், அது நிதானம். அந்த நிதானம் இந்த பட்டிமன்றத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சிவகாசியில் வெடி மட்டும் சிறப்பில்லை, எங்களுடைய ரசனையும் சிறப்பு தான். உலகத்திலே பெரிய ரசனை எது தெரியுமா? டிகேசி ரசியமணி அவருடைய பேரன் இறந்ததுக்கு நிறைய கவிதைகள், கட்டுரைகள்
இரங்கல் பா வந்துச்சு. அதை ஒன்று படிச்சுட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதான் உலகத்தின் ஆகச்சிறந்த ரசனை. என்ன சொன்னார் தெரியுமா? பேரன் இறந்ததுக்கு வந்து இரங்கல் பா படித்து சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு கவிதை இரங்கல் பா வரும்னு எனக்கு தெரிஞ்சால் நான் இன்னொரு பேரனையும் இழக்க தயார் அப்படின்னாருனா தமிழை எப்படி ஆழமாக நேசிச்சிருக்காங்க. இந்த மண்டபம் கூட பாருங்கள், தெய்வ திரு குருசாமி நாடார், தெய்வ திரு லலிதா அம்மாள் இணைந்து, அது ரொம்ப முக்கியம், அவங்கள் பிணைந்து இந்த மண்டபத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தனால தான் எத்தனை பேர் இந்த மண்டபத்தில் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை நல்லற வாழ்க்கையாக மாற்றிருக்காங்க. அப்போ பிணைந்து இல்லாமல் இருந்தால் எவ்வளோ பேர் எப்படி இருக்குன்னு சார். இது வந்து ஒரு புனிதமான இடம், நிறைய கணவன் மனைவிகளை இணைத்து வைத்த ஒரு இன்பமான இடம். ஆனால் அன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார், ஒரு பெரியவர், அப்படி உட்காந்துருக்காங்க சேரில். தம்பி, என்னை உங்களுக்கு தெரியலையா அப்படின்றார். தெரியலைங்களையா, நல்லா பாருங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி அருப்புக்கோட்டை பக்கத்தில் வாகக்குளம். தெரியலைங்களே சார். தம்பி, முனுசாமி மண்டபம். தெரியலையே சார். கல்யாணத்துக்கு வந்தோம்லப்பா. இல்லை இன்னும் சரியா. ஏய் கிறுக்குப்படை, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் தான்டா, அது நீ தானடா, இருடா புண்டு கடப்பார் எடுத்துட்டு காரைக்குடி வரைக்கும் வரட்டிருக்கான் ராஸ்கல். நான் யாராரவா சந்தேகப்பட்டுக்கிட்டேன், விட்டு விளையிட்டேன் பாவம். அவனால் அவனுக்கு அந்த வெறுப்பு பார்த்துருக்கீங்களா? அப்போ எவ்வளவு சிரமப்பட்டுருப்பான் பாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், திடீர்னு ஒய்ஃபை கூப்பிட்டேன், கனகவல்லி என்னங்க இங்கே வாமா, உன்னை கல்யாணம் பண்ணி 36 வருஷம் ஆச்சு, எங்கே இந்த நேரம் சொல்கிறேன், 36 வருஷத்தில் இன்னைக்கு தாண்டி உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. தொப்புன்னு காலில் விழுந்தா. ரொம்ப சந்தோஷம். என்ன மாற்றம்? உங்களெல்லாம் கருப்பு முடியாக கிடக்கும் சாப்பாட்டில், இப்போ வெள்ளை முடியாக கிடைக்கும். தீபாவளினாலே எல்லாருடைய ஞாபகத்தையும் தொடக்கூடிய சிவகாசிலேயே எங்கள் பட்டிமன்றத்தை தொடங்கினதில் எங்களுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். இன்றைக்கி எல்லா இடத்திலும் வெடி வெடித்து மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சிவகாசி உழைப்பாளர். தீபாவளி முதல் நாள், அதுக்கு முதல் நாள்லாம் பரபரப்பாக இருப்பீங்க. இப்போ பாருங்கள், மதுரையில் நடந்து போக முடியாது. நீங்கள் எந்த கடைக்கு நீங்கள் 2 வீலர்லேயோ கார்லேயோ போகிறது, நீங்கள் நின்றா போதும், அவனே தள்ளிக்கிட்டே உங்களை கொண்டு போய் எந்த கடைக்கு வேணுமோ அங்கே குப்புறக்க தள்ளி விட்டு போயிடுவான். அவ்வளோ கூட்டம். ஆனால் அப்படி மேலே போய் பந்தாவா அப்படி ஷோரூமில் அப்படி ட்ரெஸ் வாங்குறீங்க, ஷோரூமில் ஒரு வீட்டுக்கான பொருட்கள் வாங்குறீங்க, உடைகள் வாங்குறீங்க, எல்லாம் வாங்குங்க. அப்படி வாங்கிட்டு வெளியே வரும்போது பையில் ஒரு 200 500 600 மிச்சம் இருக்கும். அந்த மிச்சம் இருக்க ரூபாயில் ரோட்டில் கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சின்னதாக வெடிக்கடை, சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸு கடை. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த சைஸில் உங்களுக்கு குழந்தை இருக்கோ இல்லையோ, இன்னொரு குழந்தை கூட கொடுக்கலாம். ஒரு 100 200 ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க, ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்க. ஏன்னா அவங்களும் தீபாவளி கொண்டாடணும், அவங்க குழந்தையும் ஏங்கியிருப்பாங்க. இன்றைக்கி வியாபாரம் போனால் தான் அவங்க தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடும். எப்பயுமே இந்த விஷயத்தை ஒவ்வொரு விழாவும் கற்றுத்தருவது அது. கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு என்ன, ஏன் எல்லோரும் விளக்கு போடணும்னு சொல்கிறாங்க வாசலில்? நிரம்ப விளக்கு. வட இந்தியாவில் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த மண்கலயம் செய்யக்கூடிய, மண் சட்டி செய்யக்கூடியவங்க வாழ்வாதாரம் பெறட்டும் என்பதற்காகத்தான் வீட்டில் கார்த்திகை தீபம் கொண்டாடும். பொங்கலுக்கு ஒரு கரும்பாவது சாப்பிடுங்கன்னு ஏன் சொன்னேன்னா, விவசாயிகள் நலன் பெறணும், விவசாயம் கரும்பு விவசாயிகள் ஆரோக்கியமாக இருக்கணுன்றக்காக ஒரு கரும்பாவது சாப்பிடணும் அந்த விவசாயம். தீபாவளிக்கு ஒரு வெடியாவது வெடிக்கணும் ஏன் சொன்னது, உங்களவே நம்பி இருக்கக்கூடிய எங்கள் சிவகாசி தொழிலாளர்கள் ஆரோக்கியம் பெறும், நலன் பெறும். இப்படி எல்லா விழாவிலையும் ஒரு அம்சம் இருக்கிற மாதிரி இந்த குடும்பத்திலே ஒரு அம்சம் இருக்குது சார். என்ன பிணைந்து உள்ளது, எவ்வளோ விஷயத்தை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அவள் மனைவி சொல்லும்போது ஃபோன் பண்ணுவான், எங்கே இருக்கீங்க அப்படின்னு பேசும்போது நீங்கள் ஒத்த வார்த்தையில் அவளை மயக்கிடலாம். எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது உன் இதயத்தில் தான் சொல்லி பாருங்க, ஃபோனை விற்றுட்டு போயிடுவாவ. ஐயோ என் புருஷன் எப்படி பேசுகிறாரு பாருங்க, அப்படி பேசணும். உடனே சில நேரங்களில் நேற்று ரொம்ப லேசாக இதயம் வலிக்கினீங்க, ஹார்ட்டில் புதுசுன்னு இலைக்குன்னு சொன்னீங்க, வாங்க ஒரு எக்ஸ்ரே ஒரு இசிசி எடுத்து பார்த்துருவோம், படம் பிடிச்சி பார்த்துருவோம். தேவையில்லாமல் எதுக்குமா வேஸ்ட்டு செலவு. அப்புறம் படம் பிடிச்சி பார்க்கணும் இதயத்தை, நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு ஆறு இருக்கா, நீங்கள் ஒரு ஆள் தாங்க, எதுக்கு படம் பிடிச்சி பார்க்கணும் இதயத்தை?
அப்படியே எக்ஸ்ரே இசிசி எடுத்தாலும் அதில் நீதானமாக இருக்க போகிற. அவள் வெயிலில் நடந்து சென்றால் என் மனைவிக்கு 2 குடை தருவேன், ஒன்று அவளுக்கு, ஒன்றொன்று அவள் நிழலுக்கு. இப்படி தான் சார். அதான் பின்னி பிணையாது, நீங்கள் தான் பிணைய வைக்கணும். இப்படி பேசணும் சார். அதை விட்டுவிட்டு அவள் என் அருகில் இருந்தால் கண்களை மூட மாட்டேன், ஏன் செல்போனை தூக்கிட்டு போயிடுவா. இப்படி பேசினா அவளுக்கு கோவமா வராதா? எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ ஒன்னிடம் இருக்குது, அது ஏதோ அப்படின்னு, அதை அறியாமல் விட மாட்டேன். அப்படி சொல்ல அந்த அம்மா சொல்லும்போது உங்களை 5 நாளைக்கு ஐரமீன் குழம்பு கிடைக்கும். இவளை கட்டி வாழ்க்கையே சீரழிஞ்சு வச்சுன்னா அவ்வளோதான், சீடை கூட கிடைக்காம பாடையில் போய் படுக்க முடியும். நீங்கள் பேசுகிற விஷயங்கள் தான் சார். நான் தொடக்கத்தில் ஒன்று சொன்னேன், சங்கு ஊதிட்டாங்கன்னு சங்கு முழங்கியதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி நல்ல வார்த்தையை பயன்படுத்து. நம்ம ஊரில் எழுதி போகிறப்புறம் கடைபிடிக்கிறானா, பூக்களை பறிக்கானு செடியோடு பிடின்னு போவேன், புதிதாக பெயிண்ட் அடிக்க போனால் தொட்டு பார்ப்பேன், ஆமாம் பிசு பிசுன்னு இருக்கு. இது எழுதி போகிறலாம் எனக்கு ஆச்சரியம் இல்லை. இன்னொரு இடத்துல போட்டிருந்தேன், சவப்பட்டி கடையில் 1 வாங்கினால் 1 இலவசம். சுடுகாட்டில் ஒரு எழுதி போட்டிருந்தேன் சார், நன்றி மீண்டும் வருகிறோம். இவங்க விட்டு விளையின்னு இவங்க பிணைந்து இல்லை சார். இப்போலாம் பார்க்கும்போது நல்ல கணவன் ஒன்றா இருக்காங்க, பிணைந்து தான் இருக்குண்டு இவங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா சந்தோஷமாக போவாங்க. இவங்க 2 பேரும் மண்ணை வார்த்தி எடுத்துட்டு போவாங்க. சரி விட்டு விலகி விலகித்தான் இருக்குன்னு சொன்னால் இவங்க சந்தோஷமாக போவாங்க, இவங்க துட்டை வெட்டிட்டு போவாங்க. ரிக்ஷாக்காரன்ற ஒரு படத்தில் 72 வந்த படம், அதில் அந்த கோர்ட்டில் ஒரு சீன் நடக்கும், அதான் இப்போ தீர்ப்பு சொல்லப்பார். இவங்க ஆவலோடு எதிர்பார்க்குறது தான். அசோகன் வந்து ஒரு கொலையை பண்ணியிருப்பார், அவர் நிற்பார், அவர் நிரபராதின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஜட்ஜி வெயிட் பண்ணுவார். அதுக்கு எம்ஜிஆர் சொல்வார், மாணிக்கம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றதுக்கு அவர் சொல்வார், நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காத வக்கீல் சொல்லிட்டார், இனிமேல் நடக்க போகிறத நீங்கள் தான் சொல்லணும். அது மாதிரி இவங்க ஒரு 15 ஜோக்கு 15 விஷயம் சொல்லிட்டாங்க, இவங்க ஒரு 25 விஷயம். அதில் தேவோட்டு லட்சுமி நாராயணன் சர்ன்னு நீங்கள் காரில் ஓடுறதுனால தான் இது காரில் பூந்து என்னத்தை நான் செய்ய, நீங்களாம் அதிர்ச்சியா இதே மாதிரி அப்போ உட்காந்துருந்தீங்க. தீபாவளிக்கு நிறையா மகிழ்ச்சி சார். தனக்கு உடை இல்லாட்டியும் குழந்தைக்கு உடை வாங்கி தரணும் ஆண் விரும்புகிறாரு பார்த்தீங்களா, அதை விட என்ன பெரிய விஷயம் உங்களுக்கு. கடைக்குள்ளே போகும்போதே சார் பையன் தொட்டு பார்த்துட்டே போவார். ஓடி போய் குழந்தை, அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அவர் அந்த நேரம் அந்த ஓடி போய் ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார், அதில் இருக்க விலைப்பட்டியலை தான் பார்ப்பார், பையன் பார்ப்பார். அப்போது ஒரு மனசு ஏங்குது பார்த்தீங்களா, இதுதான் சார் உண்மையான இணைப்பு. கடைக்குள்ளே போகிறான், ரொம்ப கம்மியான காசு வச்சுட்டு போகிறான், சாப்பாடு எவ்வளோ இருக்குமோ மதிய சாப்பாடு, பையை தடவிக்கிட்டே போகிறான். இவன் பையை தடவிக்கிட்டே உள்ளே பார்த்துக்கிட்டே வர்றத, அவன் வறிய முகத்தை, அந்த கஷ்டமான முகத்தை கடைக்கார் பார்த்துட்டு, சாப்பாடு எவ்வளோ சார்னா, அவர் சாப்பாடில் கால்வாசி விலையத்தான் சொன்னார். அவனுக்கு சந்தோஷம், அப்பா நம்மகிட்ட அந்த காசு இருக்குது சாப்பிட்றலாம். இவர் தான் அந்த கடைக்கார் தான் அன்றைக்கான மாமனிதருக்கான விருதை பெறுகிறார். உறவு எப்படி இருக்குது பாருங்கள் சார். 1:30 மணிக்கு ஆட்டோவில் குளூரில் நீங்கள் பார்க்கலாம், அடுத்த மாதம் பஸ் ஸ்டாண்ட் உரம் பார்க்கலாம், நடிங்கிட்டு துண்டை பொத்திக்கிட்டு போர்வை பொத்திக்கிட்டு பசிக்கிறப்பெல்லாம் ஒரு டீ எங்கே அந்த ஏரியாவில் கம்மியாக கிடைக்குமோ 7 ரூபா 10 ரூபா டீயை குடிச்சிட்டு 3 மணிக்கெலாம் மாட்டுத்தாமில் நான் பார்த்துருக்கேன். 3 மணிக்கெலாம் இறங்கணுன்னா, சார் ஆட்டோ வேணுமா சார், இல்லை சார் எவ்வளோ சார் தரீங்க, அரைப்பாளத்துக்கு எவ்வளவு, 400 ரூபா வரும் சார், 400 ரூபா இல்லை சார் 200 கொடுங்க சார், 150 கொடுங்கண்டு வந்த வரைக்கும் போதும்ட்டு ஒரு ஆட்டோக்கார் ஓட்டுறாருன்னு எதுக்கானா, நாளைக்கு தன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும். பாப்பா சொல்லியிருக்கோம், நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டாட்டி ஸ்கூலுக்கு வெளியவே நிறுத்திடுவாங்க டாடி, நாளைக்கு தான் கடைசி தேதின்னு சொல்லிட்டாங்கன்னு அவர் மனசு கணக்கும் பார்த்தீங்களா. அந்த கணம் தான் ஒரு குடும்பத்தில் பிணைந்திருக்கிற ஒரு சரியான தந்தை. இது 6 அறிவு படித்த மனித ஜீவனுக்கு மட்டும் இல்லை சார், 5 அறிவு 4 அறிவு சிவராசிக்கு உண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு கோழி குஞ்சை ஒரு காகமோ பருந்த தூக்க வரும்போது கோழியினுடைய பறக்கிற சக்தியை 4 அடி 5 அடிக்கு தான் பறக்கும் தேவைன்னா. ஆனால் தன் குஞ்சை தூக்க பருந்து காக்கா வரும்போது பனைமரத்துக்கு மேலே பறக்கிற சக்தி அதுக்கே மீறி வருதுன்னா பாருங்கள், குழந்தைக்கு ஒன்றா யார் தூக்கிட்டு போனால் எனக்கு என்ன 8 குஞ்சு இருக்குன்னு அது பாட்டுக்க போகுது கிடையாது. அங்கே இருக்குது சார்.
அதான் தாயினுடைய உணர்வு. குழந்தைகிட்ட காமிக்குது, கணவர்கிட்ட காமிக்குது. சாமி கும்பிடும்போது தனக்காக எந்த பெண்ணும் வேண்ட மாட்டான். எல்லாமே என் வீட்டுக்கார் வேலைக்கு போகிற இடத்துல, சாமி கருப்பசாமி பத்திரமா போயிட்டு வரணும். அவர் ஒரு அரை லூசு மாதிரி எங்கிட்டாவது பிராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பார். பட்டுன்னு லாரிக்காரன் தட்டி விட்டு போயிடுவேன். நீங்கள் கருப்பசாமி கூடயே போய் அவரை குந்துனாப்பில் கூப்பிட்டு வரணும். ஏன்னா கருப்பசாமிக்கு ஒரு வேலை இல்லையாங்க. இவன் சொல்கிறக்கா டியூஸ்பிட் எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறா. ஏய் வேலை அங்கிட்டு போகாதரா, உன் ஒய்ப்பு நேற்று வந்து சொல்லியிருக்கா, இப்படியே போக முடியும்? பார்த்தீங்களா? இப்படி தனக்காக எதையுமே சார் பிடிச்சதை வாங்கி கொடுத்தா மனைவிக்கு பிடிக்கும், என்ன வேணும்னு கேட்டாலே அம்மாவுக்கு பிடிக்கும். பார்த்தீங்களா? அது மாதிரி தந்தையுடைய இழப்பு அதிகம் சார். பிள்ளைக்காக சாப்பிட போயிருப்பாங்க, 3 பேரும் சோளாப்பூரி சொல்லியிருப்பாங்க, 2 பையன் அவரும். திடீர்னு இன்னொரு சோளாப்பூரி சொல்லுவான். அப்பா அவர் சோளாப்பூரியை கட் பண்ணுவார், எனக்கு வேணால் ஒரு காப்பி கொடுங்க. திடீர்னு இன்னொரு பையன் எனக்கு ஒரு தோசை டாடி அப்படின்னா இவர் காப்பியும் கட் பண்ணுவார். எனக்கு வகுறு சரியில் ஒரு சுடுதண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி பிள்ளைகளுடைய தேவைக்காக தன்னுடைய தேவையை குறைச்சிக்கிற தந்தை உண்மையிலே உலகத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் தான். எத்தனையோ புத்தகம் படிக்கிறோம். ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம் தன் அப்பாவின் கஷ்டம். அந்த கஷ்டம் புறா தனக்காக இல்லை, தான் பிள்ளைகள் நல்லா இருக்குன்றக்காக பாடுறாரு. பார்த்தீங்களா? இப்படி தந்தைக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக. அதனால் நம்ம ஊரில் பெற்றோர் முடியாத காலத்தில் தந்தையிடமிருந்து, தாயிடமிருந்து, இல்லை குழந்தையிடமிருந்து பெற்றோர்கள் பெறணும். அதனால் பெற்றோர்னு சொன்னேன். அன்னை நீ, மதினி மாதா நீ, தந்தை என்னை இந்த உலகத்திற்கு தந்தவர், தாத்தா 2 தா, தந்தையே தந்தவர் 2 தா. அப்போ இந்த உறவுகள் எழுத்தில் கூட, உணர்வில் கூட, வார்த்தையில் கூட பிணைந்து தான் இருக்குது என்று சொல்லி இந்த தீபாவளி சிறப்பு திருநாளில் உங்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, என்றைக்குமே குடும்ப வாழ்க்கை பிணைந்து தான் இருக்கிறது, மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது என்று சொல்லி அன்பு வாழ்த்துக்களை சொல்லி, அதே போல் அவ்வளோ பிணையாமல் இருந்தால் இன்றைக்கி குருசாமி நாடார் அவர்களும் லலிதா அம்மாளும் இணைந்ததனால் இந்த திருமண மண்டபம், இதன் மூலம் எத்தனை பேர் வாழ்க்கை பிணைந்திருக்கு என்பதும் நீங்கள் அறியக்கூடும். அதனால் சிவாசி மக்களுக்கு நன்றியை சொல்லி, வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.